இங்க வந்து நிக்கிற? நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை? இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஏய், அத்தைதான் புனிதாவையும் கபிலனையும் பிரிச்சு வச்சிருக்காங்கன்னா நீ உங்களுக்கு ஒத்து போய்கிட்டு இருக்க. இங்க பார், சொல்லும் போதே திருந்திக்க. அடுத்த உங்க வாழ்க்கையில தேவையில்லாம தலையிடாத. அப்புறம் பின்னாடி நீ தான் கஷ்டப்படுவ. இப்ப மட்டும் நாம நல்லா இருக்குமா என்ன? நீ இருக்க வேண்டிய இடத்துல அந்த கபிலன் இருக்கிறது உனக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா என்னால அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அண்ணி, அண்ணி, எப்ப நீ அடதோசைக்கு மாவு அரைச்சிங்க? நானும் இங்கே தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். எந்த கேப்ல நீங்க இந்த வேலையை செஞ்சீங்கன்னு தெரியலையே. நீயும் அண்ணனும் வெளியே பேசிட்டு இருந்தீங்கல்ல, அப்பவே நான் ஊற வச்சிட்டேன். புனிதாவுக்கு அடை அவியல்னா ரொம்ப பிடிக்கும். அதான் டின்னருக்கு ரெடி பண்ணலான்னு தோ ரெடி பண்ணிட்டனே. சரி அண்ணி. அடடடடா, அடதோசை வாசனை ஆள தூக்குதே. என்ன வேணா சொல்லுங்க அத்தை. நீங்க கிச்சனுக்குள்ள நுழைஞ்சா மட்டும்தான் எங்களுக்கு அப்படியே வெரைட்டி வெரைட்டியா கிடைக்குது. இல்லன்னா ஏய், அப்படியே வச்சேன்னு வையேன். ஐயோ, உனக்கும் அண்ணனுக்கும் என் சமையல கிண்டல் பண்ணலன்னா தூக்கமே வராதுல்ல. ஏய், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வகை வகையா செய்யணும்னா நீங்களே சமைச்சு சாப்பிட வேண்டியதானே? உங்களை யாரு வேணான்னு சொன்னா? என்னாலலாம் சமைக்க முடியாது, போமா. யாழினி, நீ சமைக்கவே வேணாம். அத்தை நான் எதுக்கு இருக்கேன்? உனக்கு வகை வகையா சமைச்சு கொடுக்கறேன். யாழினி, மறந்தே போயிட்டேன். போட்டோ ஷூட் எப்படிமா போச்சு? ஆட்டோ என்ன பாட்டோ என்ன, ஒரே ரணகலம்தான். அதுலயும் அந்த தெய்வான கூட அண்ணனும் சேர்ந்துக்கிட்டு என்ன எவ்வளவு கிண்டல் பண்ணாங்க தெரியுமா? உன் அண்ணனுக்கு வர வர புத்தி கெட்டு போச்சு. ஆமா யாழினி, நீ ஒன்னும் தெய்வானிட்ட எதுவும் பேசல. அப்புறம் தப்பே செய்யலனாலும் நம்ம பேர் தான் அடிபடும். நான் அத்தைக்காக எவ்வளவு பொறுமையா இருந்தேன் தெரியுமா? அவங்க எதுக்கு என்ன அனுப்புனாங்களோ அந்த வேலையை மட்டும் தான் நான் செஞ்சேன். யார்கிட்டயும் அனாவசியமா ஒரு வார்த்தை கூட பேசலையே. சமத்து. நான் சொன்ன மாதிரி புனிதாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்ட பாத்தியா? எனக்கு அது போதும் கண்ணு. அத்தை, நீங்க ஒரு விஷயம் சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? நீ யாரு? சரி, அட ரெடி, வாங்க போலாம். அண்ணி, அவியலுக்கு தேங்காயோட என்ன சேர்த்து அரைச்சு வைக்கிறது? தேங்காய், சீரகம், சோம்பு, கொஞ்சம் இஞ்சி எல்லாத்தையும் போட்டு என்ன தாரை தப்பட்டைகள் முழங்கல அவ்வளவுதான். ஆனா முப்பெரும் தேவியரும் படையெடுத்து வரீங்களே, என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம புனிதாவோட போட்டோ ஷூட் எப்படி இருந்ததுன்னு யாழினி கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தோம். அதான். யாழினி மட்டும் இங்கே இருந்திருந்தா இன்னும் சிறப்பா நடந்திருக்கும். பல்லவராயா, மாமா ஏன் அப்படி பேசுற? இந்த பாரு, என்ன இருந்தாலும் இவ உன் தங்கச்சி. மாமா, அதனாலதான் மாமா நான் அமைதியா வந்துட்டேன். இவங்க வந்து புனிதாவையும் கபிலனையும் போட்டோ எடுக்க விடாம ஒரே ரகல. ஏய், என்னடி நீ போய் சொல்லாத. அந்த தெய்வானதான் என்கிட்ட வம்பிழுத்துட்டே இருந்தா. ஏண்டி, உனக்கு அந்த தெய்வானிக்கு வேற வேலையே இல்லையாடி? யோ யாழினி, நீ வா, நாம புனிதாவை சாப்பிட கூப்பிடுவோம். நீ இங்க இருந்துன்னு வச்சுக்கோ. நீயும் வல்லவனும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே இருப்பீங்க. வா போலாம். புனிதா, மா, குளிச்சிட்டியாடா? சரி, வா சாப்பிடலாம். அம்மா உனக்காக சுட சுட அடையும் அவியலும் பண்ணி வச்சிருக்கேன். வா. இல்லம்மா, எனக்கு பசிக்கல இப்போ. பசிக்கலையா? ஏன், வெளியே வர்றப்ப எதுவும் சாப்பிட்டீங்களோ? இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. அதுக்கு தாண்டா சொல்லுவோம், போட்டோலாம் 4 செவத்துக்குள்ள எடுக்கணும். இந்த மாதிரி வெளியே போயெல்லாம் எடுத்தா ஒருத்தர் கண்ணு மாதிரி ஒருத்தர் கண்ணு இருக்காது இல்லம்மா. சரி, கொஞ்சோண்டாவது சாப்பிட்டுக்கோ, சரியா? நைட்டு அம்மா உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன். புனிதா, உன் பேக்ல என்னோட சார்ஜர் இருக்கு, கொஞ்சம் எடுத்துக்கூட. இதோ இருக்கு. இங்க இருக்கு, இந்தங்க மாமா. புனிதா, இது யார் சட்டை? வல்லவா உன்னுதா? ஏன் சட்டை இல்லத்த, இது நம்ம கபிலனோடது. ஓ, மாப்பிள்ளை சட்டை எப்படி புனிதா பேக்ல? மா, அது போட்டோ ஷூட் பண்ணும்போது நாங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்தணும்ல, அப்போ தவறுதலா அவரோடது என் பேக்ல வந்துருச்சு.
ஆ வல்லவா அத்தை அந்த சட்டையெல்லாம் எடுத்துட்டு போய் மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துரு. மா இப்ப வா. ஆமா இப்பதான். வல்லவா கிளம்புப்பா. ஆளை தான் பிரிச்சு வைப்பீங்கன்னு பார்த்தா கபிலன் போட்ட சட்டையும் மாத்த. மாமா மா நாளைக்கு நானே அவர்கிட்ட கொடுத்துட்றேம்மா. சரி சரி நாளைக்கே கொடுத்துரு. இப்ப சாப்பிடவா, பசிக்கலன்னு சொல்லக்கூடாது. அம்மா உனக்கு ஆசாசையே செஞ்சிருக்கேன், கொஞ்சமாவது சாப்பிட்டுக்கோ. ம் சரிம்மா நான் வரேன். ஆ சீக்கிரமா. போ. ஏய் புனிதா வீடியோ கால் பண்றாங்க. அவங்க அம்மா இல்ல போலயே. என்னடா வர வர புனிதா மாதிரி அவங்க அம்மா பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. தப்புடா கபிலா. வணக்கம் முதலாளி அம்மா. ஹலோ முதலாளி அம்மா. வணக்கம் முதலாளி அம்மா. இப்படி கூப்பிடாதீங்கன்னு அவங்க கிட்ட எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன். இந்த கோவத்தை பாக்குறதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். பாத்துட்டீங்களா? ஆமா சார் என்ன பண்றீங்க? வெள்ளை மாளிகை விலைக்கு வருதுன்னு சொன்னாங்க. அதான் ஏலம் நடக்கிற இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்கேன். ஓ சார் பெரிய இடம் தான் போல. ஆமாங்க, ரொம்ப ரொம்ப பெரிய இடம். உங்களுக்கு தெரியாதா? இந்த ஊர்லயே பெரிய பிசினஸ் உமன் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கே என்ன பிடிச்சிருக்குன்னா அப்பனா பெரிய இடம் தானே.